ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் டோனி பிராஸ்கோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு டான் இருக்காங்க. இவங்க என்ன நினச்சாங்களோ அது வந்து பண்ணலாம். எல்லா இல்லீகல் பிஸ்னஸும் இங்கே தான் போயிட்டுருக்கு. அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கார். மிகப்பெரிய ஒரு டான். அவரை நம்பி தான் எல்லா வேலைகளும் அப்படியே இருக்கும். சின்ன சின்ன குட்டி டான்களை இவர் வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்படியேப்பட்ட புகழ்பெற்ற ஒரு டான் தான் நம்ம ஹீரோ. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கோட்டைன்னு சொல்லலாம். அவருடைய கோட்டைக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டெலாம் இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் அவங்க நம்ம டானை போட்டு தரலாம் சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிளான்கிட்டருந்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாரு, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னமோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோட ஆக்டிங் செமையாக இருக்குங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் வில்லன் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை டீப்பாக அப்படியே சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு நிகராக அப்படியே எடுத்திருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம் கூட சொல்லலாம். 1977 காலகட்டத்தில் என்ன எப்படி அந்த லொக்கேஷனாக அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. படத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏன்னா இது பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் படமாக தான் இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ரியாலிட்டியாக இருக்குது. எமோஷன் நல்லா கனெக்ட் ஆகுது. ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு டானாக இருக்கார். அவரை நம்பிக்கை துரோகம்லாம் எப்படி செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸே அவங்க காலவாரி விட்ட சீன்ஸ், இப்படி ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் நல்லாவே ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அது நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சினிமோட நல்லா கலர்ஃபுல்லான விஷுவல் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த ரியாலிட்டியே காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காங்க, அதெல்லாம் நல்லா தத்ரூபமாக வந்திருக்கு. அது நல்லாவே ரியலைஸ் பண்ணி நல்லாவே எடுத்திருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் அடிக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை, ட்விஸ்ட் இல்லை, மிஸ் ஆகுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே படத்தில் நிறைய பேட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் குழந்தையை தவிர்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி